திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதே அரகர மகாதேவா. அடியார் பெருமக்களுக்கு நாங்கள் இன்று தலையாத்திரை மேற்கொண்டுள்ளோம். இந்த தலையாத்திரையில் உத்தர கர்நாடகாவில் உள்ள திருக்கோகரணம் அருள்மிகு மகாபாலேஸ்வரர் கோவிலுக்கு யாத்திரை வந்துள்ளோம். இந்த காணொளியின் முக்கிய நோக்கமென்றால், இந்த கோவிலுக்கு எப்படி வருவது என்ற செய்திகள் இணையத்தில் மிக குறைவு. அதை பூர்த்தி செய்யவே இது இறுதி வரை கேட்கவும். கோகரணம், கோ என்றால் பசு, கரணம் என்றால் காது. இறைவனின் வடிவம் பசுவின் காதுவின் போல், கிட்டத்தட்ட ஒரு இருதயம் போல் காணப்படுகின்றது. இங்கே மகாபாலேஸ்வரர் பார்வதி அன்னையுடன் ஒரு கடற்கரை கோவிலில் அமைந்துள்ளார். இந்த கடற்கரை கோவிலுக்கு மிக சிறப்பான மற்றொரு விஷயம் என்னவென்றால், இங்கு 2 ஆறுகள் கடலில் கலக்கின்றன. கோவர்த்தினி, கங்கா என்ற 2 ஆறுகள், அதற்கு இடைப்பட்ட பகுதியே கோகரணம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. 2 ஆறுகளும் கடலில் கலப்பதை நாம் காண முடியும். மேலும் இது தாமிரபரணி ஆற்றின் உற்பத்தி இடமாக காணப்படுகிறது. அது கோவிலின் உள் அமைந்துள்ளது. அது பித்ருக்களின் பூஜைக்கு உரியது. கர்நாடகா அதனுடைய சுற்றுவட்ட பகுதிகளில் உள்ளவர்களுக்கு நம்ம ஊர் ராமேஸ்வரம் போல் இது ஒரு பித்ரு தலமாக அமைந்துள்ளது. இங்கே அஸ்தி கரைப்பதற்கும் கோவிலினுள்ளேயே அந்த தாமிரபரணி ஊற்றில் அந்த வைபவம் இன்றும் நடந்து வருகின்றது. இந்த ஆற்றுக்கு இடைப்பட்ட இந்த கோகர்ண பகுதி இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்த ஒரே ஒரு சிவத்தலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த ஒரு தலத்துக்கு நம்ம ஒரு தடவையாவது போயிடணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் பார்த்தோம்னா, இது தமிழர்களுடைய கல்வெட்டின்படி தான், அந்த சிற்ப வேலைப்பாடுகள் அவர்களுடைய கட்டிடக்கலையின்படி தான் இது அமைஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டு கோயிலாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த சுவாமியின் பெயர் ஆத்மநாதர். ஆத்மநாதர் அப்படிங்கிறது லிங்கத்திற்கு முற்பட்டவர் அப்படின்னு வச்சுக்கலாம். மகாபாலேஸ்வரர் அப்படின்னா, பாலேஸ்வரர்ங்கிறது ஒரு மனிதனுக்கு கருவில் உறுப்புகள் தோன்றும் போது முதலில் தோன்றக்கூடிய பகுதி இருதயம். அதேபோல் சிவலிங்கம் தோன்றுவதற்கு முன்னே இந்த இறைவன் தோன்றினால் இவர் பாலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு பேர் ஆதி ஆத்மநாதர். ஆத்மாங்கிறது இதயத்தை குறிக்குது. அப்போ இவருக்கு பாலேஸ்வரருக்கு அப்புறம் மகேஸ்வரராகி, மகேஸ்வரருக்கு அப்புறம் உமா மகேஸ்வரராகி, அப்புறம் தான் லிங்கம்ங்கிற வடிவத்துக்கு வந்திருக்காரு. அப்புறம் லிங்கங்களுக்கு முற்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இந்த தலம் ஆதி லிங்கம். லிங்கத்திலே நிறைய போய் பிரம்மம் சொரூபம் வரை போக முடியல. அதே மாதிரி இது ஆரம்பத்தின் நிலை. ஆதி ஆத்மநாதர் அப்படிங்கிற பேரில் இருக்கார். இங்கே இவருக்கு ஆவடை இல்லை, லிங்கம் இல்லை. ஒரு இருதய வடிவிலான ஒரு துவாரம். அந்த துவாரத்தை உள்ள நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன லிங்கம் மாதிரி, அதாவது ஒரு ஹார்ட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு. இவருக்கு அந்த மிகச்சிறிய பீடம் தான் வச்சுருக்காங்க. இந்த பீடத்தை பார்க்குறதுக்கு சிறப்பு அப்படிங்கிறதுனால கர்நாடகாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் வர்றாங்க. இது ஒரு வில்லேஜ் மாதிரியான ஊர். அவ்வளோ பெரிய டெவலப்பான ஊர்லேருந்து இது இந்த கோயிலுக்கு நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்தாலே நம்ம ஊர் ரொம்ப வில்லேஜான ஒரு ஊராகவே இது தெரிகின்றது. இந்த ஊருக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையிலேருந்து போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து சென்னையில் சாயங்காலம் 3 மணிக்கு ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதை பிடிச்சோம்னா ஹூப்ளி போய் இறங்கிட்டு, ஹூப்ளியிலேருந்து அங்கோலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதான் கார்வார் போகக்கூடிய ரூட். அது அந்த ரூட்டில் நம்ம போனோம்னா அது எங்கே போய் சேரும்னா, மேங்களூர் டு பாம்பே போகக்கூடிய பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகுது.
சிம்பிள் விஷயம். ஹூப்ளி போனால் ஹூப்ளிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு. அதுக்கு ஆட்டோவில் போனால் ஒரு 60 ரூபா வாங்குறாங்க. ஆட்டோவில் போனால் அங்கேருந்து அங்கோலாவுக்கு அதிகப்படியான பேருந்து இருக்குது. 3 மணிக்கு ஏறணும்னா அங்கே நம்ம இறங்கும்போது 4 மணி, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் 4:30 பஸ் ஏறணும்னா அங்கோலா போயிடலாம். அங்கோலா தான் அதுக்கு அருகில் உள்ள நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அந்த அங்கோலாவுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து நம்ம திருக்கோவரணம் வந்து ஒரு 6-7 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஹூப்ளியிலேருந்து அங்கோலா போகும்போதே டிரைவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த எண்ணெய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல திருக்கோவரணம்னு ஒரு விளக்கு கட்டு வருது, அதிலே இறக்கி விட்டுருவாங்க. அதிலேருந்து கோயில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து நம்ம ஹூப்ளி போகிறதுக்கு ஒரு 350, அங்கேருந்து அங்கோலா போகிறதுக்கு ஒரு 100, இந்த கோயில் உள்ள போகிறதுக்கு பார்த்தோன்னா ஒரு 500, ஒரு 500, 1000 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சிடும். இது மிக எளிமையான வழி மெட்ராஸ்காரங்களுக்கு. இப்போ கோயம்புத்தூர் திருநெல்வேலியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க திருநெல்வேலிக்காரங்க கோயம்புத்தூரை தொட்டு, கோயம்புத்தூர்காரங்க அங்கேருந்து மேங்களூர் போகணும். மேங்களூர் போயிட்டோம்னா மேங்களூர் வண்டி காலையில் மேங்களூருக்கு நான் ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிடுது. அங்கேருந்து 4 மணிக்கு ஒரு லோக்கல் வண்டி கிளம்புது, ட்ரெயினு. அதில் அங்கோலா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். அங்கோலாலேருந்து பஸ்ஸை பிடிச்சா போயிடலாம். அதுக்கு வந்து ஒரு 550-600 ரூபா வரைக்கும் செலவாகும். இது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய இடம். நம்ம கோவரணத்தை ரீச் ஆகிறதுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடம் அங்கோலா. அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இது நியர்பை ஹூப்ளி. பெங்களூர்லேருந்து வர்றதா இருந்தால் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ஹூப்ளியிலேருந்து பக்கம். ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லோரும் போகணும். அங்கே அன்னதானம் இருக்குது, மதிய உணவு நல்லா வச்சுருக்காங்க. குளிப்பதற்கு ஒரு ஆதிகங்கைன்னு ஒரு பொற்றாமரை இருக்குது. காலையில் இறங்கினா பொற்றாமரையில் குளிச்சுட்டு போகலாம். கோயில் கடற்கரை பக்கத்தில் உள்ள கோயில், சீசூர் ஏரியா, நல்ல கடல் அலைகள் அருமையாக இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணலாம். கோயில் வந்து ஒரு சின்ன வீடு மாதிரியான கோவில் தான். இந்த இடத்தை எப்படி தேடி கண்டுபிடிச்சார்கள் நாயன்மார்கள்னு சொன்னோம். ஏன்னா இதில் நாயன்மார்கள் சம்பந்தர் வந்து திருக்காலத்திலேருந்தே பாட்டு படிச்சிட்டாரு. ஆனால் அப்பர் பெருமான் தலையாத்திரை போயிருக்கார், அங்கே 2 பாட்டு படிச்சிருக்காரு. இந்த தலம் ஏன் இவங்க 2 பேர் போனாங்கன்னா, அப்பர் பெருமான் நம்ம திருவையாறு போனப்போ திருவையாறு பெருமான் சொல்லியிருக்கார், நான் எப்போ என் லிங்கத்துக்கு முற்பட்ட நான் ஒருத்தன் ஆதிக்கும் ஆத்மநாதர் அங்கே உட்காந்துருக்கேன், இனி அங்கே வந்து பாரு அப்படின்னு சொன்னார். ஆத்மநாதர் நம்ம ஆவுடையார் கோயிலும் உண்டு இல்லையா? அதாவது ஆத்மநாதர் என்னன்னா லிங்கம் இல்லாத ஒரு நிலை. இவர் அந்த ஆத்மநாதருக்குலாம் முன்னாடி உள்ளவராக சொல்கிறாங்க. அதனால் அப்பர் பெருமான் அங்கே போய் ஒரு தலம் படித்தார். இது பாடல் பெற்ற தலங்களில் 264வது தலம். இந்த தலத்துக்கு நம்ம எல்லோரும் போகணும். நீங்கள் போய் இந்த தரிசனம் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு எளிமையான வழியாக இந்த ஒரு கைடு இருக்கட்டும் அப்படிங்கிறோம். மேலும் தகவல் வேணுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய செல் 9150238740. இந்த யாத்திரைக்கு போவதுக்கு எங்களுக்கு பெருதுணையாக இருந்தவர் எங்களுடைய சிவடியார் ராஜுங்கிறவர். அவர் தான் இந்த வீடியோவும் பண்ண சொன்னார். வரக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து போங்க. திருச்சிற்றம்பலம் எல்லா தலங்களுக்கும் எல்லா அடியார்களும் போகணும். அப்படின்னா தான் நம்ம சிவன் கோயில்கள் தலைக்கும் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.